அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்கள் முடிச்சோம். பரிசுத்த ராஜாதி ராஜனே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதுல 8ஆம் வசனத்தோட வாசிப்போம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். இதுதான் மனுஷனுக்கென்று என்ன, இந்த பூமியில எதை செஞ்சாலும் யாரும் செய்றீங்க. கர்த்தருக்கென்று செய்யற நம்ம செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். பலனை எதிர்பார்க்காம செய்கிறவர் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நம்மகிட்ட அவர் எந்த பலனும் எதிர்பார்க்கல. நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ எனக்காக பரிசுத்தமா வாழு, உண்மையா வாழு, நீதியா செய்ய, இரக்கம் உள்ளவனாயிரு, ஆவில எளிமையுள்ளவனாரு, சுத்த இருதயம் உள்ளவனா இருந்தா அந்த என்ன பண்ணார் இந்த இடத்துல சொல்லுறத பார்க்கிறோம். மனுஷருக்கென்று நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு மனுஷருக்கென்று நம்ம செய்யாதபடிக்கு இதை தேவனுக்கு நான் செய்யறேன்னு சொல்லி அது செய்யும் பொழுது கர்த்தர் நலமானதை நம்மளுக்கு தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு கீழே வசனம் சொல்லுது, வசனங்க பாருங்க. சோத்திரம். 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஏனெனில் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும்னா, அந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா, நம்ம கர்த்தருக்கென்று நம்ம நல்மனதோட நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, ஊழியம்னா ஒரு வேலை, உதவி, சோத்திரம். கர்த்தர் ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய பணியை செய்வாங்க உண்மையா. சோத்திரம். மனுஷனுக்கென்று அதை மனுஷனுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி நடிக்காம நம்ம தேவனுக்கென்று நம்ம ஊழியம் செஞ்சோம்னா கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுக்க முடியாது. உண்மை உத்தமமான என் ஊழியக்காரனே என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சோத்திரம். கர்த்தருக்கு ஒரு தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா என்ன பண்றான், பாலாக்கு சோத்திரம் பரடன்னு என்ன பண்றான், அவனை கொண்டு போறான். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபிக்கும்படி அந்த பாலாக்கு ராஜா என்ன பண்றான், சொல்றான். ஆனால் இந்த ஊழியக்காரன் என்ன பண்றாப்புல, அவன் பேச்சை கட்டுக்கிட்டு என்ன பண்ணாப்புல போய் இஸ்ரவேல் ஜபிச்சு நான் சபிக்க முடியல. தேவனுடைய ஆசீர்வாதம் வார்த்தை தான் என்ன பண்ணுது, இஸ்ரவேல் ஜனங்க மேல வருது. ஒருவேளை நம்மளை எத்தனை பேர் சபிக்கிறதுக்கு, நம்மளை கண்டனம் கட்டி நம்ம கீழே தள்ளுறதுக்கு எத்தனையோ முறை முயற்சி எடுத்தாலும் அது ஒன்றும் பலிக்காது. ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்க கர்த்தரு. நம்மளை ஆசீர்வதிக்காருங்க கர்த்தர் ஆசீர்வதித்தா யாராலும் தடுக்க முடியாது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யாருக்கு ஊழியம் செய்யும் போது கர்த்தருக்கென்று நல்மனதோடு உற்சாகத்தோடு ஊழியம் செய்கிறவர்கள். சோத்திரம். அந்த வீடியோ எடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க கர்த்தருக்காக நம்ம எதை செய்தாலும், அதான் சார், நீங்க இயேசுக்காக நீ எதெல்லாம் இருக்கிறீங்க அது 100 மடங்கு பலன் என்ன பண்ணுவ, நீ பெற்றுக்கொள்ளுவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல எத்தனையோ பேர் நம்ம சுட்டி காட்ட முடியும். ஏன்னா அந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா, நம்ம சோத்திரம் பிசாசை ஜெயிக்கணும்னா, போராட்டத்தை ஜெயிக்கணும்னா நம்ம கர்த்தருக்குன்னு நிற்கணும். அப்பதான் ஏசப்பா என்ன பண்ணுவார், அவர் நமக்காக நிற்பார். சோத்திரம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அசுத்தம் செய்யறான், அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான், அவன் மனுஷனுக்கு அப்படி செய்யறாங்க, இல்ல நம்ம கர்த்தருக்காக செய்வோம். கர்த்தர் என்ன பண்ணார், பலனை கொடுக்கும்படி, அந்த ஆசுவாதத்தை கொடுக்கும்படி, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானையனே நோக்கி இருக்குமா போல ஒவ்வொரு நாளும் நமது எஜமானனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தா உங்களுக்கு கூலிய சரியா தருவார். சோத்திரம். உங்கள் பையை நிரப்புவார். போகும்போது என்ன பண்ண, என்ன தேவை அவர் அறிந்திருக்கிறார். எப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் செய்யும்பொழுது, நான் கூட ஒரு ஊழியை செய்யும் பொழுது சைக்கிள்னால மிதிக்க முடியாது, மிதிச்சு போயிட்டு இருந்தேன். பயங்கரமான காற்று, ஆனாலும் 33 கிலோமீட்டர் பரவாயில்ல. சோத்திரம். ஆண்டோட கிருபையால அந்த உடைய சுவிசேஷம் சொல்லி போயிட்டு இருக்கும் பொழுது பயங்கரமான பசி, என்னடா பண்ணுன்னு அப்படி நிற்கிற பொழுது சோத்திரம் பண்ணிட்டு அப்படி நடக்க வண்டி சைக்கிளை மிதிக்க முடியல. அப்போ அந்த வழியா நடந்து போய்க்கிட்டு ஒரு அம்மா வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தம்பி இதை என்ன பண்ணுங்க, இதுல 100 ரூபா இருக்கு, நீங்க ஏதாவது சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு வாரி தூக்கி போட்டுருச்சு. என்னடா இப்படி தேவன் எப்படிலாம் நம்மளை போஷிக்கிறார். இப்ப கர்த்தருக்கு நம்ம நடந்து போய் அந்த கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யும்பொழுது கர்த்தர் போஷிக்க அவங்க யாரையும் எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் போஷ ஆனா உண்மையில அந்த அம்மாவை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஆமா, டிஃபன் சாப்பிட்டு ஆமா கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பான சைக்கிள் ஓட்டு என்ன பண்ணேன் 33 கிலோமீட்டர் கர்த்தருக்கு சோத்திரம். அதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரு. ஆமா, ஆச்சரியமாக என் மனைவிட்டு கூட அதை சொன்னது கிடையாது. ஆமா, என்னால் என்ன பண்ற ஆண்டவர் அந்த சொல்ற நேரத்தை நாளை கொடுத்துருக்குறான். அப்ப கர்த்தருக்காக நம்ம செஞ்சோம்னா கர்த்தர் நமக்காக என்ன பண்ண தேவைகளை நம்முடைய படகை நிரப்ப அவர் போதுமான ஆழத்தை கொண்டு வந்து வலைய போடுறா அப்படிங்கிற தாவீது அந்த சோத்திரம் பேதுருவை என்ன பண்ண ஆழத்துல கொண்டு வலைய போடு நிரம்பத்தக்கதாக மீனை கொடுக்கிறவர். ஆமேன். கர்த்தருக்கு சோதரர். உங்க படகை நிரப்ப போகிறா, உங்க குடும்பத்தை நிரப்ப போகிறா, உங்க பிள்ளைகளை ஆவியினால வல்லமினால ஆண்டவர் நிரப்ப போகிறா. ஸ்தோத்திரம். உங்கள் வியாதி சுகமாக போகிறது. ஆமா, எப்பொழுது கர்த்தருக்காக நான் செய்வேன். கர்த்தருக்கு முன்பாக என்ன சொல்றாரு ஆதாம், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனா இரு என்று ஆபிரகாம் பார்த்து சொன்ன கர்த்தர். அத்தனை வயசாயிடுச்சுதான், ஆனாலும் என்ன பண்றாரு ஆபிரகாமே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்வோம், மனுஷனுக்கு செய்யல, கர்த்தருக்கு செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து உங்கள் தலைமுறைகளை காணும்படி 4 தலைமுறை நீங்க காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்லதாக போனே ஆண்டவர், நாங்கள் உமக்கென்று இன்னும் உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்ய காணப்படுகிற பலவீனங்கள் சோர்வுகள் எடுத்து போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த ஊழியமா இருந்தாலும், சின்ன ஊழியமா இருந்தாலும், பெரிய ஊழியமா இருந்தாலும், ஜெப ஊழியமா இருந்தாலும், வேதத்தை படிக்கிற ஊழியமா இருந்தாலும், டாக்ஸி ஊழியமா இருந்தாலும், எந்த ஊழியம் செய்யனாலும் நாங்கள் உற்சாகமாய் நல்முனதோடு செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஊழியங்களை இந்த பிள்ளைகள் செய்து கொண்டிருப்பான கர்த்தர் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.